வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கனிமொழி. இன்று நாம் நிகழ்தகவின் கூட்டல் மற்றும் கழித்தல் தேற்றம் பற்றி அறியப் போகிறோம். பல நிகழ்வுகளை கையாளும் போது நிகழ்தகவுகளில் அவற்றின் சேர்க்கைகளின் நிகழ்தகவு அல்லது சில நிபந்தனைகளின் கீழ் அவை நிகழும் நிகழ்தகவை கண்டறிய விரும்பும் சூழ்நிலைகளை நாம் அடிக்கடி சந்திக்கிறோம். இங்குதான் நிகழ்தகவின் கூட்டல் மற்றும் கழித்தல் தேற்றம் பயன்படுத்தப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். நிகழ்தகவுகளின் கூட்டல் தேற்றத்தை புரிந்து கொண்டு அதை சிக்கல்களை தீர்ப்பதில் அதை பயன்படுத்தவும். நிகழ்வுகளின் ஒற்றையத்தின் நிகழ்தகவை கணக்கிடுவீர்கள். நிகழ்தகவின் கழித்தல் தேற்றத்தை புரிந்து கொண்டு நிகழ்வுகளின் நிரப்புதலின் நிகழ்தகவை கணக்கிடுவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: நிகழ்தகவு, கூட்டல் தேற்றம், கழித்தல் தேற்றம், சேர்ப்பு, வெட்டுக்கணம், நிரப்பு. நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். நிகழ்தகவு தேற்றம். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் இரண்டு நிகழ்வுகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட அனுமதிக்கிறது. A மற்றும் B ஆகிய இரண்டு நிகழ்வுகளுக்கு நிகழ்வு A அல்லது நிகழ்வு B நிகழும், அதாவது அல்லது இரண்டும். நிகழ்தகவு P அடைப்புக்குறி A சேர்ப்பு B ஈடு P அடைப்புக்குறி A கூட்டல் P அடைப்புக்குறி B கழித்தல் P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B அடைப்புக்குறி. P அடைப்புக்குறி A என்பது A இல் உள்ள நிகழ்வுகளை குறிக்கிறது. P அடைப்புக்குறி B என்பது B இல் உள்ள நிகழ்வுகளை குறிக்கிறது. P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B ஒரே நேரத்தில் நிகழும் A மற்றும் B ஆகிய இரண்டு நிகழ்வுகளையும் குறிக்கிறது. நிகழும் இரண்டு நிகழ்வுகளின் நிகழ்தகவையும் இருமுறை எண்ணுவதை தவிர்க்க P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B அதாவது நிகழ்வுகளின் குறுக்குவெட்டு கழிக்கிறோம். P அடைப்புக்குறி A சேர்ப்பு B ஈடு P அடைப்புக்குறி A கூட்டல் P அடைப்புக்குறி B கழித்தல் P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B அடைப்புக்குறி. A, B மற்றும் C ஆகிய மூன்று நிகழ்வுகளில் ஏதேனும் இருந்தால் P அடைப்புக்குறி A சேர்ப்பு B சேர்ப்பு C P அடைப்புக்குறி A கூட்டல் P அடைப்புக்குறி B கூட்டல் அடைப்புக்குறி C கழித்தல் P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B கழித்தல் P அடைப்புக்குறி B வெட்டுக்கணம் C கழித்தல் P வெட்டுக்கணம் C கழித்தல் P அடைப்புக்குறி A அடைப்புக்குறி வெட்டுக்கணம் B வெட்டுக்கணம் C அடைப்புக்குறி. இங்கே P அடைப்புக்குறி A என்பது A இல் உள்ள நிகழ்வுகளை குறிக்கிறது. P அடைப்புக்குறி B என்பது B இல் உள்ள நிகழ்வுகளை குறிக்கிறது. P அடைப்புக்குறி C என்பது C இல் உள்ள நிகழ்வுகளை குறிக்கிறது. P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B ஒரே நேரத்தில் நிகழும் A மற்றும் B ஆகிய இரண்டு நிகழ்வுகளையும் குறிக்கிறது. P அடைப்புக்குறி B வெட்டுக்கணம் C நிகழ்வுகள் B மற்றும் C ஒரே நேரத்தில் நிகழும். P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் C நிகழ்வுகள் A மற்றும் C ஒரே நேரத்தில் நிகழும். P அடைப்புக்குறி A வெட்டுக்கணம் B வெட்டுக்கணம் C என்பது A, B மற்றும் C ஆகிய மூன்று நிகழ்வுகளின் குறுக்குவெட்டு நிகழ்ந்தவை குறிக்கிறது. இரண்டு நிகழ்வுகளின் நிகழ்ந்தவை இருமுறை எண்ணுவதை தவிர்க்க நிகழ்வுகளின் குறுக்குவெட்டை கழிக்கிறோம். மாணவர்களே, சில எடுத்துக்காட்டுகளை தீர்ப்பதின் மூலம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு 1. இரண்டு பகடைகள் ஒன்றாக உருட்டு படுகின்றன. இரட்டை அல்லது முகங்களின் கூட்டுத்தொகை 4 ஆக பெறுவதற்கான நிகழ்தகவை கண்டறியவும். தீர்வு 2. பகடைகளை உருட்டும் போது விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை n அடைப்புக்குறி S
ஈடு அடைப்புக்குறி 6 பெருக்கல் 6 ஈடு 36. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ இரட்டை பெறுதலாகவும் நிகழ்வு அடைப்புக்குறி பி பெறுதல் முகத்தொகை 4ஆகவும் இருக்கட்டும். பின்னர் ஏ ஈடு அடைப்புக்குறி 1 மற்றும் 1 அடைப்புக்குறி 2 மற்றும் 2 அடைப்புக்குறி 3 மற்றும் 3 அடைப்புக்குறி 4 மற்றும் 4 அடைப்புக்குறி 5 மற்றும் 5 அடைப்புக்குறி 6 மற்றும் 6 அடைப்புக்குறி ஈடு எண் அடைப்புக்குறி ஏ ஈடு 6. பி ஈடு அடைப்புக்குறி 1 மற்றும் 3 அடைப்புக்குறி 2 மற்றும் 2 அடைப்புக்குறி 3 மற்றும் 1 அடைப்புக்குறி ஈடு எண் அடைப்புக்குறி பி ஈடு 3. ஏ மற்றும் பி ஆகிய 2 நிகழ்வுகளிலும் விளைவு அடைப்புக்குறி 2 மற்றும் 2 பொதுவானதாக இருப்பதால் 2 நிகழ்வுகளின் குறுக்குவெட்டு அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு அடைப்புக்குறி 2 மற்றும் 2 அடைப்புக்குறி ஈடு எண் அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு 1 அடைப்புக்குறி பி அடைப்புக்குறி ஏ ஈடு இரட்டிப்பாக பெறுதல் கீழ்கோடு விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு எண் அடைப்புக்குறி ஏ கீழ்கோடு எண் அடைப்புக்குறி எஸ் ஈடு 6 கீழ்கோடு 36. பி அடைப்புக்குறி பி ஈடு மொத்த முகத்தை 4ஆக பெருத்தல் கீழ்கோடு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஈடு எண் அடைப்புக்குறி பி கீழ்கோடு எண் அடைப்புக்குறி எஸ் ஈடு 3 கீழ்கோடு 36. பி அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு எண் அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி கீழ்கோடு எண் அடைப்புக்குறி எஸ் ஈடு 1 கீழ்கோடு 36. இப்போது இரட்டை அல்லது முகங்களின் தொகையை பெறுவதற்கான நிகழ்தகவு 4 ஆகும். பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி ஈடு பி அடைப்புக்குறி ஏ கூட்டல் பி அடைப்புக்குறி பி கழித்தல் பி அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி. பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி ஈடு 6 கீழ்கோடு 36 கூட்டல் 3 கீழ்கோடு 36 கழித்தல் 1 கீழ்கோடு 36. பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி அடைப்புக்குறி ஈடு 8 கீழ்கோடு 36 ஈடு 2 கீழ்கோடு 9. எனவே இரட்டை அல்லது முகங்களின் கூட்டுத்தொகை 4 ஈடு 2 கீழ்கோடு 9 ஈடு 0.22 ஆக பெறுவதற்கான நிகழ்தகவு. மாணவர்களே, மற்றொரு சிக்கலை முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 2. ஒரு அட்டை 52 அட்டைகளின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்படுகிறது. ராஜா அல்லது கருப்பு அட்டையை பெறுவதற்கான நிகழ்தகவை கண்டறி. தீர்வு அட்டைகள் அல்லது விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு எண் அடைப்புக்குறி எஸ் ஈடு 52. நிகழ்வு அடைப்புக்குறி ஏ ராஜாவை பெறுவதாகவும் நிகழ்வு அடைப்புக்குறி பி கருப்பு அட்டையை பெறுவதாகவும் இருக்கட்டும். பி அடைப்புக்குறி ஏ ஈடு மொத்த அரசர்கள் ஈடு அடைப்புக்குறி 2 சிவப்பு ராஜாக்கள் 2 கருப்பு அரசர்கள் ஈடு 4. பி அடைப்புக்குறி பி ஈடு
மொத்த கருப்பு அட்டைகள் ஈடு அடைப்புக்குறி 13 கூட்டல் 13 ஈடு 26. பி அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு 2 கருப்பு அரசர்கள். இரண்டு நிகழ்வுகளிலும் ஏ மற்றும் பி நிகழ்வுகளிலும் கருப்பு அரசனின் விளைவு பொதுவாக உள்ளது. எனவே இரண்டு நிகழ்வுகளின் குறுக்கு வெட்டு அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு 2 கருப்பு அரசர்கள் ஈடு என் அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு 2. பி அடைப்புக்குறி ஏக்குள் ஈடு ஒரு அரசரை பெறுதல் கீழ்க்கோடு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஈடு என் அடைப்புக்குறி ஏ கீழ்க்கோடு என் அடைப்புக்குறி எஸ் ஈடு 4 கீழ்க்கோடு 52. பி அடைப்புக்குறி பி ஈடு கருப்பு அட்டை பெறுதல் கீழ்க்கோடு மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை ஈடு என் அடைப்புக்குறி பி கோடு என் அடைப்புக்குறி எஸ் ஈடு 26 கோடு 52. பி அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி ஈடு என் அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி கீழ்க்கோடு என் அடைப்புக்குறி எஸ் ஈடு 2 கீழ்க்கோடு 52. இப்போது அரசர் அல்லது கருப்பு அட்டைகளை பெறுவதற்கான நிகழ்தகவு பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி ஈடு பி அடைப்புக்குறி ஏ கூட்டல் பி அடைப்புக்குறி பி கழித்தல் பி அடைப்புக்குறி ஏ வெட்டுக்கணம் பி பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி ஈடு 4 கீழ்க்கோடு 52 கூட்டல் 26 கீழ்க்கோடு 52 கழித்தல் 2 கீழ்க்கோடு 52. பி அடைப்புக்குறி ஏ சேர்ப்பு பி ஈடு 28 கீழ்க்கோடு 52 ஈடு 7 கீழ்க்கோடு 13. அரசர் அல்லது கருப்பு அட்டைகளை பெறுவதற்கான நிகழ்தகவு ஈடு 7 கீழ்க்கோடு 13 ஈடு 0.53. நிகழ்தகவின் கழித்தல் தேற்றம் என்ன என்பதை மாணவர்கள் இப்போது தெரியப்படுத்துகிறார்கள். நிகழ்தகவின் கழித்தல் தேற்றம் நிகழ்வின் நிரப்புதலின் நிகழ்தகவை கணக்கிட பயன்படுத்துகிறது. நிகழ்வின் அடைப்புக்குறி ஏ நிரப்பு ஏ பார் நிகழ்வு ஏ இன் பகுதியாக இல்லாத மாதிரி இடத்தில் உள்ள அனைத்து விளைவுகளையும் குறிக்கிறது. நிகழ்வு ஏ இன் நிரப்புதலின் நிகழ்தகவு பி அடைப்புக்குறி ஏ பார் ஈடு 1 கழித்தல் பி அடைப்புக்குறி ஏ. மாணவர்களே, சில எடுத்துக்காட்டுகளை தீர்ப்பதின் மூலம் நிகழ்தகவின் கழித்தல் தேற்றத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு 1. ராம் தினசரி 100 மின்னஞ்சல்களை பெறுகிறார். அதில் 30 ஸ்பாம் அஞ்சல்கள். ஸ்பாம் மின்னஞ்சல்களை பெறாத நிகழ்தகவை கண்டறியவா? அதாவது கழித்தல் தேற்றத்தை பயன்படுத்தவும். தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்த எண் அஞ்சல்கள் ஈடு 100. நிகழ்வு ஏ ஸ்பாம் அஞ்சல்களை பெறட்டும். பி அடைப்புக்குறி ஏ ஈடு ஸ்பாம் அஞ்சல்கள் கீழ்க்கோடு மொத்த எண் அஞ்சல்கள் ஈடு 30 கீழ்க்கோடு 100 ஈடு 3 கீழ்க்கோடு 10.
ஸ்பாம் அஞ்சல்களை பெறவில்லை. ஈடு அடைப்புக்குறி நிகழ்வு ஏ ஈடு பி அடைப்புக்குறி ஏ பார் பி அடைப்புக்குறி ஏ பார் ஈடு 1 கழித்தல் பி அடைப்புக்குறி ஏ ஈடு 1 கழித்தல் 3 கீழ்க்கோடு 10. எல்சிஎம் அதாவது இடது கை பக்கம் எடுப்பதின் மூலம் ஈடு 10 கழித்தல் 3 கீழ்க்கோடு 10 ஈடு 7 கோடு 10. மாணவர்களே, மற்றொரு சிக்கலை முயற்சிப்போம். எடுத்துக்காட்டு 2. ஒரு பையில் மொத்தம் 25 பளிங்குகள் உள்ளன. அதில் 15 நீலம் மற்றும் மீதுள்ள சிவப்பு. நீல பளிங்கு தேர்ந்தெடுக்காத நிகழ்ந்தவை கண்டறியலாமா? அதாவது கழித்தல் தேற்றத்தை பயன்படுத்தவும். தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. பையில் உள்ள பளிங்குகளின் மொத்த எண்ணிக்கை ஈடு 25. நிகழ்வு ஏ நீல பளிங்குகளை தேர்ந்தெடுக்கட்டும். பி அடைப்புக்குறி ஏ ஈடு நீல பளிங்குகள் கீழ்க்கோடு மொத்த எண் பளிங்குகள் ஈடு 15 கீழ்க்கோடு 25 ஈடு 3 கீழ்க்கோடு 5. நீல பளிங்கு பெறவில்லை. ஈடு நிகழ்வின் நிறைவு ஏ ஈடு பி அடைப்புக்குறிக்குள் ஏ நிரப்பியம் பி அடைப்புக்குறிக்குள் ஏ நிரப்பியம் ஈடு 1 கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு 1 கழித்தல் 3 கீழ்க்கோடு 5. எல்சிஎம் எடுப்பதின் மூலம் நாம் பெறுகிறோம். ஈடு 5 கழித்தல் 3 கீழ்க்கோடு 5 ஈடு 2 கீழ்க்கோடு 5. மாணவர்களே, நாம் கண்டதை சுருக்கமாக கூறுவோம். நிகழ்தகவு தேற்றம். பி அடைப்புக்குறிக்குள் ஏ சேர்ப்பு பி ஈடு பி அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் பி அடைப்புக்குறிக்குள் பி கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ வெட்டுக்கணம் பி. இரண்டு நிகழ்வுகளுக்கு ஏ பி ஏ பி மற்றும் சி ஆகிய 3 நிகழ்வுகளும் பி அடைப்புக்குறிக்குள் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈடு பி அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் பி அடைப்புக்குறிக்குள் பி கூட்டல் பி அடைப்புக்குறிக்குள் சி கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ வெட்டுக்கணம் பி கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் பி வெட்டுக்கணம் சி கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ வெட்டுக்கணம் சி கழித்தல் பி அடைப்புக்குறிக்குள் ஏ வெட்டுக்கணம் பி வெட்டுக்கணம் சி.